நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்மளுக்காக ரத்தம் சிந்தி பாடுபடுற நம்ம இராணுவத்தினருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்களுக்கும் முதற்கண் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பாடுபட்டு கிடைச்ச இந்த சுதந்திரத்தை நம்ம பேணி காக்க இந்தியர்களாகிய நம்மளோட கடமை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரதா அவங்க மாமியார் கிட்ட சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. ஏன் இப்படி அடிச்சுக்கிறாருங்கன்னே தெரியல, ரொம்ப சண்டை போட்டுக்கிறாளுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. கவலைப்படாத சாரதா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாங்க. கங்கா என்னம்மா ஆச்சு, இன்றைக்கும் மனசு கஷ்டப்பட்டு இருக்க, என்னதையும் சொல்கிறது, இவளுங்க 2 பேரும் என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது, எனக்கு தெரிஞ்சு இந்த யமுனா தாண்டி பிரச்சனை, காவேரி ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னோடனே, சரிம்மா நான் போய் கேட்குறேன் விடுடி, இப்போ கேட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து குமரனுக்கு ஒரு ஃபோன் வருது. சார் நிஜமாவே நான் வரணுமா அப்படின்னோன்னா, ஆமாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னாச்சுங்க, என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க கங்கா கேட்குறாங்க. என்னை மறுபடியும் நடிக்கிறது கூப்பிட்ருக்காங்க கங்கா, அதனால தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு. பரவாயில்ல மறுபடியும் கூப்பிட்ருக்காங்களா சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுருக்காங்க. இங்கே காவேரி உள்ளே படுக்கிறதுக்காக வராங்க. அப்போ விஜய் காவேரி அப்படின்றாரு, என்ன விஷயம் அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் உட்கார, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே, என்ன பேசணுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன காவேரி இப்போல்லாம் என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிற, முகம் கொடுத்து பேசி எவ்வளோ நாளாச்சுதுமா, முன்னாடி எப்படி கலகலன்னு பேசுவே தெரியுமா, இப்போல்லாம் நான் என்னன்னே தெரியல, பேசவே மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுற, என்னை விட்டுட்டு போயிடுற, எனக்கும் போர் அடிக்குது இல்லை அப்படின்னோடனே, சரி உங்களுக்கு என்ன தான் பேசணும் சொல்லுங்கள், கோவப்படாத காவேரி கோவப்படாத, அவர் என்ன சொன்னாலும் அமைதியாரு, அவருக்கு மேலே கோவப்படுற உரிமை நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னோடனே, இப்போ கூட பாரு கோவமாக தான் கேட்குறேன், இல்லையே நான் நார்மலாக தான் கேட்குறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னா நான் சொல்கிறேன், உனக்கு பர்த்டே வருதுல்ல, ஆமாம் வருது, அந்த பர்த்டேவை உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. சர்ப்ரைஸா, என்ன சர்ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, பர்த்டேக்கு தெரிஞ்சுக்கோ, அதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்பிங் போகலாமா அப்படின்றாங்க. ஷாப்பிங்காக எதுக்கு போகணும் அப்படின்னோடனே, இங்கே பாரு நிறைய விஷயங்கள் வாங்க வேண்டியது இருக்குல்ல, நிறைய திங்ஸ் வாங்கணும், அதுக்காக நம்ம ஷாப்பிங் போகணும், நாளைக்கு ரெடியாகிரு, நம்ம காலையில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எப்போ பார்த்தாலும் என்ன நீ சொல்கிறத நான் கேட்கணுமா, நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா, ஆமாம் நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும், உன்னை எத்தனை மாதத்துக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே என் பேச்சு கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க. என்ன காவேரி எப்போ பார்த்தாலும் சைலண்ட் ஆகி எதுவும் யோசிச்சுட்டே இருக்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போக பார்க்குறாங்க. உடனே கையை பிடிக்கிறாரு, இழுத்து உட்கார வைக்கிறாரு. அதெல்லாம் தெரியாது, இன்றைக்கி நான் உன்னை விடவே போகிறதில்ல, எனக்கு நீ சொல்லி ஆகணும், ஏதோ என் மேலே கோவமாக இருக்க, அந்த கோவத்தை சொல்லு, அப்படி இல்லைன்னா என்கிட்ட பேசு அப்படின்னா, உங்கள் மேலே கோவமாக இல்லை போதுமா, சரி இப்போ என்ன நாளைக்கு ஷாப்பிங் போகணும் அவ்வளோதானே, சரி போகலாம் அப்படின்றாங்க. அது கேட்டு சரி அப்போ நாளைக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பிடலாம், ஆஃபீஸ்க்குலாம் போவேன், நான் முதல்ல ஷாப்பிங் போயிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னா, இப்போ இவர் என்ன தான் சொல்ல வராரு, எப்போ பார்த்தாலும் நல்லா பேசுகிறாரு, ஆனால் அதுக்கப்புறம் என்னை இந்த மாதிரி வேலை பண்ணி வச்சுருக்காரு, இப்போ என்ன தான் பண்ணுறது, எது உண்மையினே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. யமுனா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. மறுபடியும் கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கு கால் பண்ணுறாங்க. இவ அடங்கவே மாட்டாளா, எவ்வளோ பண்ணாலும் கால் பண்ணி தொல்லை கொடுக்குறா, இதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, யார்கிட்ட சொன்னாலும் எனக்கு என்னமோ அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவ பண்ணுற வேலையெல்லாம் யாருக்கா தெரியுதா, இவ பண்ணுற வேலை கொஞ்சம் கூட சரியில்லை, எடுத்து பேசாமல் அவளை திட்டி விட்டுலாமா, திட்டினா அதுக்கு வேறு பிரச்சனை பண்ணுவா, எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு உட்காராரு. இங்கே யமுனா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இந்த நிவின் என் ஃபோனை அட்டனே பண்ண மாட்டேங்கிறாரு, அந்த அளவு காவேரி அக்கான்னு சொல்லிட்டு அலையிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இது இப்படி விடுவேன் நினச்சிட்டு இருக்காங்களா இவங்க, எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. ராகினி அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க. அப்போ இல்லைம்மா உன்னையும் மாப்பிள்ளையும் வர சொல்லலான்னு பார்த்தேன் அப்படின்னோட, எதுக்குப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா ஒரு முக்கியமாக பேசணும், நாளைக்கு 2 பேரும் கிளம்பி வாங்க அப்படின்றாங்க. எதுக்குப்பா திடீர்னு அப்படின்னோடனே, இல்லைம்மா ரொம்ப முக்கியமாக பேசணும் அப்படின்னோடனே, சரி யோசிக்கிறாங்க. எதுக்கு அப்பா கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கிட்ட சொல்ல, அஜய் என்னையும் அப்பா கூப்பிட்டுருக்காரு நாளைக்கு அப்படின்னோடனே, எதுக்கு ஏதாவது காசு கொடுக்கவா இருக்குமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறார். ரொம்ப யோசிக்காத, உனக்கெல்லாம் ஒன்றும் பணத்தை தூக்கி கொடுத்துட மாட்டார், நீ பண்ண வேலைக்கு திட்டுறதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாரு. ஐயோ திட்டுறதுக்கா அப்படி சொல்லிட்டு அஜய் யோசிக்கிறாரு. சரி நாளைக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம் புரியுதா அப்படின்னோடனே, சரி ஓகே உனக்கு தான் எந்த வேலையை வெட்டி இல்லையே, எப்போ சொன்னாலும் வரப்போகிற அப்படின்ட்டு ராகினி அஜய் சொல்கிறாங்க. அஜய் என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, காவிரியும் விஜயும் காலைல ஷாப்பிங்காக கிளம்புறாங்க. அப்போ எங்கே தாங்க போகிறோம் அப்படின்னோடனே, நான் தான் சொன்னேன்ல ஷாப்பிங் சொல்லிட்டு முக்கியமான திங்ஸ்லாம் வாங்கணும், அதெல்லாம் வாங்கினா அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே ராகினி அஜயும் கிளம்புறாங்க. விஜயும் காவேரி சந்தோஷமாக போகிறத பார்த்துட்டு ராகினிக்கு வயிறாக ஏறிது. பார்த்தியா அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம் தான் சொல்கிறேன், நீ தான் கேட்க மாட்டேங்கிற ராகினி, நான் ஒன்றும் அந்த சந்தோஷம் சொல்ல, இங்கே பார் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவள் எனக்கு வயிறாக எரியுது அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி வா ராகினி, உங்கள் அப்பா வர சொன்னார்ல அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. இங்கே மீட் பண்ணுறாங்க பசுபதி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நீங்களாம் பெரிய ஆள் ஆகணும் விஜயோடன்னு சொல்லிட்டு